மோடி அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது இந்திய மக்களிடம் பேசும் பொழுது கடுமையான வாக்குறுதிகளை வாய்ச்சவடால்களை விடுகிற இந்தியாவுடைய பிரதமர் அமெரிக்கா என்று சொன்னதும் அவர் தன்னுடைய எதிர்ப்பை எங்கும் அவர் காட்டுவதில்லை. நாம் யாரிடத்தில எண்ணெய் வாங்க வேண்டும், நாங்கள் யாரிடத்தில கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் எங்கோ இருக்கிற அமெரிக்கா தீர்மானிக்கும். அது ஒரு இலக்கு, ஒரு டெட்லைன், நாங்கள் 1 மாசம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் எனக்கு தெரிந்து மோடி அரசு அது ஒரு தோல்வி அடைந்த அரசாகவே மாறிவிட்டிருக்கிறது. அமெரிக்காவிடத்தில தன்னுடைய உரிமைகளை 140 கோடி மக்களுடைய உரிமைகளை அடகு வைத்திருக்கிற அரசாக இருக்கிறது. எனவே இதனை கண்டித்து நாங்கள் நடத்தியிருக்கிற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த தருணத்துல தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர் ஒன்றிய அரசை போல ஒரு பாராமுகமாக இல்லாமல், நமக்கேன் வம்பு என்று ஒதுங்காமல், பிற மாநில முதல்வர்களை போல இல்லாமல், தமிழ்நாட்டு முதல்வர் இந்த அச்சத்தை போக்குகிற விதத்தில எல்லா ஓட்டலினுடைய சங்கங்களையும் அழைத்து உங்களுக்கு 2 ரூபாய் மானியம், அதாவது இபி மானியம் உங்களுக்கு நாங்கள் தருவோம், நீங்கள் உடனடியாக நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் போன்றவற்றின் மூலமாக நீங்கள் அதனை முயற்சிகளை எடுங்கள் என்று சொல்லி ஆறுதலாக பேசியிருக்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார், தைரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எந்த சூழலிலும் தமிழ்நாடு இதை சமாளிக்கும் என்று சொல்லி அவர் மக்களிடத்தில் பேசியிருப்பது என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வருடைய செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். பேசிக்கொண்டே இருக்காமல் களத்தில் இறங்கியிருக்கிற ஒரு செயல் வீரனுடைய செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது தொடரட்டும் என்று நாங்கள் தொடர்ந்து முழங்குகிறோம். எனவே ஒன்றிய அரசு இனியும் உறங்காமல் வருகிற ஆபத்தை முன்னுணர்ந்து உடனடியாக இதனை தடுத்திட வேண்டும். ஈரானுடைய விஷயத்துல ஒன்றிய அரசின் நடவடிக்கை பாரபட்சமான ஒரு தோல்வியான நடவடிக்கை. அமெரிக்கா கொண்டு வருகிற ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா முன்மொழிந்திருக்கிறது. ஆனால் ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் அதனை ஒதுக்கி இருக்கிறார்கள், அதை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைத்தான் என்ன என்று கேட்கிற நிலை இருக்கிறது. எனவே இது போன்று அண்டை நாடுகளின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், குறிப்பா அங்கே நடத்தப்பட்ட குழந்தையுடைய தாக்குதலை இதுவரை இந்தியா கண்டிக்கல. 5 நாட்கள் கழித்துத்தான் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனவே ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் என்று சொல்வது போல தமிழ்நாடு என்றாலே திட்டங்கள் இல்லாத வேப்பங்காயாக கசக்குகிற, எந்த நிதியையும் ஒதுக்காத ஒன்றிய அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. இனியேனும் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். திமுக கூட்டணி கட்சி இல்லாத மற்ற கட்சிகள்லாம் ஒன்னே இல்லவே இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டு பிஜேபியுடைய தலைவர் நானே ஏஜென்சி தான், என்கிட்ட எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு நிலைமை இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நடந்து விட்டதை ஒத்துக்கொண்டு மக்களிடத்தில் ஆமா நடந்து விட்டது, இது நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்லுகிற நிலைக்கு இதுவரை வரவில்லை. இல்லவே இல்லை.